அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் 2 வகுப்பில் நடந்த விஷயங்களை நான் ஒரு சம்மரியாக சொல்லிடுறேன். முதல் வகுப்பில் நம்மளுடைய வகுப்பினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம். எது நோக்கமாக இல்லை, அது ஏன் நோக்கமாக இல்லை அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நம்ம பார்த்துட்டோம். 2வது கிளாஸ் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி குர்ஆனில் சொல்லப்படுது, அந்த தீர்வை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மளுடைய உள்ளத்தை எந்த அளவில் நம்ம தயாராக வச்சுக்கணும், அது திறக்கப்பட்ட நிலையில் இருக்கா, இறுகிய நிலையில் இருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். அது திறக்கப்பட்ட நிலையில் இருந்ததுன்னா அதற்கான அடையாளங்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இன்ஷால்லா இந்த கிளாஸில் நம்முடைய உள்ளம் எதனால் இறுக்கமானதாக இருக்குது, அதை மென்மைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இறுக்கத்தை நம்ம மென்மையை ஆக்காவிட்டால் அதோட விளைவுகள் என்ன மாதிரியாக இருக்குங்கிறத இன்ஷால்லா இந்த கிளாஸில் பார்க்கலாம். அல்லாஹ் அல்-ஜுமர் 39வது அத்தியாயம் 22வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் எவருடைய இதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவை விட்டும் விலகி எவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். இதில் அல்லாஹ் 2 விஷயத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறான். ஒன்று, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு நம்ம விலகி இருந்தோம்னா அவங்களுடைய இதயங்கள் கடினமாகுங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். இன்னொரு விஷயம் இப்படி கடினமாகின இதயங்களை கொண்டவர்கள் தான் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறதா அல்லாஹ் சொல்கிறான். இந்த தெளிவான பகிரங்கமான இந்த வார்த்தையை அல்லாஹ் எப்போ யூஸ் பண்ணுவான்னா, சந்தேகத்துக்கே இடமில்லாத இடத்துல தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். 2 முக்கியமான இடத்துல அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். ஒன்று, வேதத்தை பற்றி சொல்லும்போது இது தெளிவான வேதம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னொன்று, ஷைத்தானை பற்றி சொல்லும்போது இவன் மனித குலத்திற்கு பகிரங்கமான தெளிவான எதிரியாக இருக்கான் அப்படின்னு இந்த 2 இடத்துலையும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். இறுகிய உள்ளம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க முன்னாடி ஒரு இறை செய்தி சொல்லப்பட்டாலோ, ஒரு குர்ஆன் வசனம் ஓதப்பட்டாலோ, இல்லைன்னா அவங்களுடைய உள்ளத்தை உழுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அவங்க கண் முன்னாடி நடந்தாலோ, இல்லை அவங்களுக்கு சொல்லப்பட்டாலோ அவங்க எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய உள்ளம் அதுக்கு நடுங்காது. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமும் அவங்க மாறியிருக்க மாட்டாங்க. இவங்க தான் ஒரு கடினமான உள்ளம் கொண்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. குர்ஆனில் அல்லாஹ் யூதர்களை உள்ளம் கடினமாக்கப்பட்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். யூதர்கள் நம்மளுக்கு யாருன்னு தெரியும், அப்படி தானே? நம்ம இந்த ஃபிரௌன் இந்த கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் இல்லையே எகிப்தில், அவங்கிட்ட அடிமைப்பட்டு கொண்டு இருந்த மக்கள் தான் யூதர்கள். அவங்கள காப்பாற்றுவதற்காக தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் தான் யூத மக்கள். அந்த மக்களை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் கடந்து கூட்டிகிட்டு வழிநடத்துகிறாங்க. அந்த யூதர்களுடைய காலத்தில் ஒரு மனுஷன் கொல்லப்படுறான். அந்த மனிதரை அவன் தான் கொன்னான், இவன் தான் கொன்னான்னு அவங்களுக்குள்ள ஒரே கூச்சலும் குழப்பமும் சண்டையுமா இருந்துகிட்ருக்கு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல இந்த பிரச்சனை கொண்டு வரப்படுது. யூதர்கள் கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க, அவன்கிட்டருந்து எங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, சூரா அல்-பஹ்ராவில் இருக்கக்கூடிய 67வது வசனத்திலிருந்து 73வது வசனம் வரைக்கும் நம்ம இதை பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு மாட்டை நீங்கள் அறுங்க, அந்த மாட்டினுடைய ஒரு சதை பகுதியை கொண்டு அந்த மனுஷனை நீங்கள் அடிப்பீராக அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. இதை யூதர்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும்போது, அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் எங்களுக்கு அதிகமான விவரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய அல்லாஹ் இடத்துல கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அது ஒரு பசுமாடு, அது அதிக கிழடுமாக இருக்காது, அது கண்ணுக்குட்டியாகவும் இருக்காது, அது நடுத்தர வயதுடையதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை யூதர்களுக்கிடத்தில் சொல்லும்போது யூதர்களுக்கு அது திருப்தியாக இல்லை. அவங்களுடைய உள்ளம் கடினமானதாக இருக்குது இல்லையா?
இறைவன் வகையை அறிவிச்சிட்டா அதை வந்து நம்ம நிறைவேற்றணுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இல்லாமல் இன்னும் எங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லா இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. மறுபடியும் அல்லாஹ் வந்து அதனுடைய நிறத்தை பற்றி சொல்கிறான். அதோடைய நிறம் வந்து மஞ்சள் நிறமானதாக இருக்கும், அது கெட்டியானதாக இருக்கும், அது பார்க்குறவங்க வந்து பரவசப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அந்த யூதர்கள் வந்து அதையும் ஏற்றுக்கல. அவங்களுடைய உள்ளம் கடினமானது இல்லையா, அவங்க அதையும் ஏற்றுக்காமல் இன்னும் எங்களுக்கு விவரத்தை நீங்கள் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் வந்து சொல்கிறான், அது வந்து எந்த ஒரு நிலத்தையும் உளுந்திருக்காது, அது வந்து நீர் பாய்ச்சிருக்காது, அது ஆரோக்கியமானதாக இருக்கும், அதோட உடம்புல வந்து எந்த வடுவும் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே தான் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் சரியான விவரத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒரு மாட்டை தேடி அலையிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து அதை அறுத்து அதனுடைய சதைப்பகுதியை கொண்டு அந்த மனுஷனை வந்து அடிக்கிறாங்க. இங்கே தான் ஒரு மிக பெரும் அத்தாட்சி வந்து அல்லாவோடது இருக்குது. அந்த மனிதன் உயிர் பெற்று எழுறான். அந்த இறந்து போன அந்த மனிதர் வந்து மறுபடியும் மீண்டு எழுந்து தன்னை இன்னார் தான் கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மரணிச்சிருந்தான். இது எவ்வளோ பெரிய அத்தாட்சியாக இருக்குது. அந்த மனிதர்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிருந்தாங்க அந்த மனுஷன் இறந்துட்டான்னு. ஆனால் அல்லாஹ் வந்து அவங்கள வந்து அந்த மாட்டினுடைய ஒரு சதைப்பகுதியை கொண்டு அடிப்பதின் மூலமாக அல்லாஹ் வந்து அவங்கள உயிர் பெற வைக்க செய்கிறான். அந்த அத்தாட்சியை அவங்க கண்ணால் பார்த்தும் கூட அந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா நஞ்சு மறந்தவர்களாக தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த அத்தாட்சி அவங்களுடைய உள்ளத்தை போய் செஞ்சடையலை, அது அவங்களுடைய உள்ளத்தை வந்து உழுக்கலை. அவங்க எப்படி தான் இருந்தாங்க, நஞ்சு மருந்தவங்களாக தான் இருந்தாங்க. அது அல்லாஹ் வந்து 74வது வசனத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறையை போல் ஆயின, இன்னும் அதை விடவும் அதிகமாக கடினமாயினன்னு நல்லா சொல்கிறான். கற்பாறை கூட எப்படி இருக்குமா, அது வந்து அதன் மீது வந்து ஆறுகள் வந்து வழிந்தோடக்கூடியதாக இருக்குமா. சில கற்பாறைகள் வந்து பிளந்து அந்த கற்பாறையிலேருந்து நீர் கசியக்கூடியதாக கூட இருக்குமா. இன்னும் சில எப்படி இருக்குதா, இன்னும் அல்லாஹ்வுடைய பயத்தினால சில கற்பாறைகள் வந்து உருண்டு ஓடக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆனால் அந்த கற்பாறையை விடவும் உங்களுடைய உள்ளங்கள் வந்து கடினமாகி விட்டதாக அல்லாஹ் யூதர்களை பார்த்து 74வது வசனத்தில் வந்து சொல்லி காமிக்கிறான். இன்னும் அல்லாஹ் வந்து அல் பஹ்ரால 49வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்குமே யூதர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் கொடைகளை பற்றியும் அவங்கள வந்து மீது அல்லாஹ் எப்படி கருணை கொண்டிருந்தான், அவங்கள எப்படி மன்னிச்சாங்கிறதையும் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த வசனம் மூலமாக நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். 49வது வசனத்திலிருந்து அக்கிரமக்காரனான இந்த ஃபிரௌன்ட்ட இருந்து உங்களை நாங்கள் காப்பாற்றினோம், அவன் வந்து அவங்களுடைய ஆண் மக்களை கொண்டுட்டான், அவங்களோட பெண் மக்களை மட்டும் விட்டு வச்சுருந்தான், ஆனால் அப்பேற்பட்டவன்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கேன்னு அல்லாஹ் வந்து இந்த வசனம் மூலமாக சொல்கிறான். அடுத்தது வந்து அடுத்த வசனம் 50வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான்னா, உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை நம்ம காப்பாற்றினோம் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். எவ்வளோ ஒரு பெரிய அத்தாட்சி. அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ். அவங்க வந்து அந்த கடல் பிளந்து அவங்க வந்து நடந்து வரும்போது 2 பக்கமும் அவங்களுக்கு மலை மாதிரி அந்த கடல் நீர் இருந்ததை அந்த மக்கள் கண்கூடாக பார்க்குறாங்க. இதை பார்த்தும் மக்கள் வந்து இறைவன் மீது வந்து நல்லெண்ணம் கொள்ளலை, இறைவன் அவங்க ஏற்றுக்கலை. அவங்க அப்பவும் அப்படி எப்படி தான் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு காளை கன்றை வந்து உருவத்தை வந்து செஞ்சு அந்த காளை கன்றை வந்து தன்னுடைய தெய்வமாக அவங்க வந்து ஆக்கி கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காளை கன்றை வந்து கடவுளாக எடுத்துக்கொள்கிறாங்க. பின்னரும் அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்களேன், பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களை நாங்கள் மன்னித்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க நீ, ஆனால் வந்து அல்லாஹ் உன்னைய மன்னிக்கிறான். ஏன் மன்னிக்கிறான், நீ அந்த தப்புலேருந்து திருந்தி வரணும், அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவராக இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து அவங்கள வந்து மன்னிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க நேர்வழி பெறணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வேதத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். அப்படி இருந்து இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, 55வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், மூசாவே நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாக காணும் வரை உன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம்.
அப்படின்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வை நாங்கள் கண் கூட நாங்கள் பார்க்கணும், நாங்கள் இந்த அத்தாட்சியெல்லாம் நம்ப மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. இது மூலமாக இந்த அத்தாட்சியெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், அல்லாஹ்வை நாங்கள் வந்து கண் கூடாக நாங்கள் பார்க்குற வரைக்கும் நான் உங்களை நம்ப மாட்டோம். எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கடந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்கள வந்து அந்த ஃபிரௌன் கிட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன நன்றி கூட இல்லை அவங்களுடைய உள்ளத்தில். ஏன்னா அவங்க உள்ளம் கடினமாக இருந்தது, அவங்களுடைய இதயங்கள் வந்து இறுகி போய் இருந்தது. அதனால அவங்களால இது எதுவுமே அவங்களால கிரகிச்சிக்க முடியலை, இது எதையுமே அவங்களால உணர்ந்துக்க முடியலை. அப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான், அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பெரும் இடி முழக்கத்தை கொண்டு அவர்களை நாம் சூழ்ந்து கொண்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது மூலமாக அல்லாஹ் அவங்கள மரணிக்க செய்கிறான். மரணம்ங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே வந்து தன்னுடைய மரண தருவாயில் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, மரணத்தில் ஒரு வேதனை இருக்குது, மரணத்தில் ஒரு வேதனை இருக்குன்னு நல்லா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க இல்லையா. அந்த வேதனையை அல்லாஹ் சுவைக்க செய்கிறான். அந்த வேதனையை சுவைக்க செய்து மறுபடியும் அவங்க நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து மறுபடியும் அதே மக்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புறான். அப்பவும் அவங்க வந்து எப்படி தான் இருந்தாங்க, நஞ்சு மறந்தவர்களாக தான் இருந்தாங்க. நீ இன்னொருத்தனை வந்து இன்னொருத்தன் இறந்து போன ஒருத்தனை வந்து உயிர் பெற செய்யும்போது தானே நீ வந்து நம்பிக்கை கொள்ளலை. நான் உன்னையே மரணிக்க செய்து உன்னையே நான் உயிர்ப்பித்து காமிக்கிறேன், அப்பவும் நீ வந்து நம்பலைங்கிறது வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றியுடையோராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம், ஆனாலும் அவர்கள் நன்றி மறந்தவர்களாக தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். பிறகு என்ன பண்ணுறான்னா, அல்லாஹ் அவங்க மீது கருணை கொண்டவன் இல்லையா, அல்லாஹ் அவங்க மீது வந்து மேகத்தை வந்து நிலடை செய்கிறான். மண்ணு சவ்வாங்கிற ஒரு மேன்மையான உணவை அவங்களுக்கு வந்து இறக்கி வைக்கிறான். ஜெருசலேம் நகரத்துக்குள்ளே நீங்கள் நுழையுங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய சோம்பேறித்தனத்தினால அவங்க வந்து போரிட மறுத்துடுறாங்க. அதனால அல்லாஹ் வந்து அவங்கள ஒரு 40 வருஷம் நீங்கள் அங்கேயே சுற்றி திரிங்க அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து விட்டுறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி தான் இந்த இறுகிய உள்ளத்தை வந்து மென்மையாக்கணும். நம்ம மென்மையாக்கலை அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும், அது அப்படியே நம்மளை ஆட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும், உள்ளத்தை ஆட்டக்கூடிய செய்தியாக இருந்தாலும், அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி அவங்களுடைய எண்ணங்களையும் சரி அது எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுங்கிறது நம்ம இந்த யூதர்களுடைய வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே ஒரு மென்மையான இதயம் கொண்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதுவுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நம்ம காணலாம். அந்த சூனியக்காரர்களுடைய நிகழ்வுகள் அது மூலமாக நம்ம காணலாம். இங்கே வந்து வசனம் இங்கே அத்தியாயம் அஹ்ராஃபில் 113வது வசனத்துலேருந்து 126வது வசனம் வரைக்கும் நம்ம இதை பார்க்கலாம். அப்போது சூனியக்காரர்கள் வந்து கொண்டு வரப்படுறாங்க. அவங்க வந்து ஃபிரௌன் கிட்டே கேட்குறாங்க, நாங்கள் மூசாவை வென்றுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எதுவும் வெகுமதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஃபிரௌன் சொல்கிறான், உங்களை நான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக நான் ஆக்கி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் சொல்கிறான். அதுக்கு வந்து சூரியக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மூசாவை நீங்கள் போடுறீங்களா நாங்கள் போடட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களே முதல்ல எறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எரிஞ்சதுமே அந்த ஒரு மகத்தான சூனியம் வந்து அதில் வந்து அவங்க செய்கிறாங்க. பிறகு அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுறான். அவங்களோட கைத்தடியை வந்து அவங்க எறிகிறாங்க. எறிகிறது மூலமாக அவங்க வந்து அந்த கைத்தடி ஒரு பெரும் பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்கள் செய்த சூனியத்தை வந்து அது விழுங்கிடுச்சு. அப்போ சூனியக்காரர்கள் உணர்ந்து கொள்கிறாங்க. என்ன உணர்ந்து கொள்கிறாங்க, இது உண்மைதான், இது உறுதியானது, நம்ம செஞ்ச சூனியம் வீணாகி விட்டது அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்து கொள்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல வந்து தோற்கடிக்கப்படுறாங்க, சிறுமைப்படுத்தப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து இலகிய உள்ளம் கொண்டிருக்காங்க, மென்மையான உள்ளம் கொண்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஆனாலும் சிரம் பணிந்து அகிலங்களின் இறைவன் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாட்சியும் கூறுறாங்க, மூசாவிற்கும் ஹாரூனுக்கும் இறைவன் அவனே அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சாட்சியும் வந்து கூறுறாங்க. அப்போது ஃபிரௌன் இருக்கக்கூடிய சபை அது வந்து ஒரு பெரும் சபையாக இருக்குது. ஃபிரௌனுங்கிறவங்க வந்து அவன் நியாயம் அநியாயம் எதுவுமே பார்க்காத ஒரு மனிதனாக தான் இருக்கான் இல்லையா. அவன் வந்து சொல்கிறான், உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மூசாவை ஏற்றுக்குவீங்களா
நீங்களும் மூசாவும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணுறீங்களா, பேசி வச்சுட்டு சூழ்ச்சி பண்ணுறீங்களா, நான் வந்து உங்களை ஒரு மாறுக்கை மாறுக்கால் வாங்குவேன், உங்களை சிலுவையில் ஏற்றி சிறுமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் வந்து அவங்கள எச்சரிக்கான். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம மீது அதிகமான, இந்த சபையில் அதிகமான உரிமை கொண்டவன் வந்து ஃபிரௌன் தான் அவங்க மேலே. அவன் நினச்சா அவங்கள என்னனாலும் பண்ணலாங்கிறதையும் அவங்க அறிஞ்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், அவங்களோட ஈமானை பாருங்களேன். அவர்கள் அவ்வாறு நிச்சயமாக எங்கள் இறைவனிடம்தான் நாங்கள் திரும்பி செல்வோம், எனவே இதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு 125வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க. மேலும் அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க இறைவனத்தில். என்ன பண்ணுறாங்கன்னா, இறைவனே எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, முஸ்லிம்களாக உனக்கு முழுவதும் கட்டுப்பட்டவர்களாக வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்களுடைய ஆத்மாக்களை கைப்பற்றுவாயாக அப்படின்னு அவங்க பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்படி தான் நம்மளுடைய உள்ளம் வந்து மென்படுத்தப்பட்டதாக இருந்தது, இலகுவானதாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு செகண்ட் போதும் அது உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அத்தாட்சி தான், அந்த சூனியக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு அத்தாட்சி தான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அவங்க உடனே அவங்க உண்மையை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா. அதை மாதிரி உள்ளம் மென்மையானவங்க வந்து உண்மையை வந்து ரொம்ப இலகுவாக உள்வாங்கி கொள்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு ஹதீஸின் மூலமாக விளக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் வந்து என்னை நேர்வழி மற்றும் ஞானத்துடன் அனுப்பியதற்கு உவமையானது நிலத்தில் விழுந்த பெருமழை அப்படிங்கிறாங்க. நிலத்தில் விழுற பெருமழையை வந்து பொறுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிலங்களை 3 வகையாக பிரித்து சொல்கிறாங்க. முதல் நிலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து நீரை வந்து ஏற்றுக்கொள்ளுது. அதன் மூலமாக தாவரங்களையும் புற்பூண்டுகளையும் செடி கொடிகளையும் முளைவிக்க செய்யுது. இதுக்கு உதாரணம் வந்து என்னவா இருக்குது, இதற்கு உதாரணம் வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை வந்து கற்று அதன் மூலமாக அமல் செஞ்சு குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கக்கூடிய நபர்களை வந்து இதற்கு உதாரணமாக சொல்கிறாங்க. இன்னும் வேறு சில நிலங்கள் இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து தண்ணீரை தேக்கி வச்சுக்கொள்ளுது. ஆறுகளாகவோ குளம் குட்டை ஏரி போன்றவைகளாகவோ நிலத்தடி நீராகவோ அந்த நிலம் வந்து அந்த தண்ணீர், அந்த பெரும் மழையின் மூலம் ஏற்படக்கூடிய தண்ணீரை வந்து தேக்கி வச்சுக்கிறது. இதுக்கு வந்து உதாரணமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு உதாரணமாக சொல்கிறாங்க. இன்னொரு வகையான நிலம் இருக்குது, அது வந்து ஒரு கட்டாந்தரையான நிலமாக இருக்குது. அது எந்த வகையான செடி கொடிகளையும் விளைவிக்க செய்கிறதும் கிடையாது. அது தண்ணீரை வந்து சேமித்து வச்சுக்கக்கூடிய நிலமாகவும் அது இல்லை. இதற்கு உதாரணம் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா, குர்ஆன் செய்தி இறை செய்தி வந்து அவங்க கேட்டாலும் கூட அதில் உணர்வில்லாமல் இருந்து பிறருக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதவங்க தான் இதற்கு உதாரணம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இறுகிய உள்ளம் கொண்டிருக்கக்கூடியவங்க அதை வந்து மென்மைப்படுத்துறதுக்கு முயற்சிக்கலைன்னா அதோடைய கெட்ட விளைவுகள் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வகுப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உள்ளம் வந்து மென்மையாக இருந்ததுன்னா அவங்க உண்மையை எந்த அளவுக்கு இலகுவாக, எவ்வளோ ஒரு கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு இலகுவாக அவங்க வந்து உணர்ந்து கொள்வாங்கங்கிறதையும் நம்ம இந்த வகுப்பின் மூலமாக பார்த்துருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.